அதிகாலை நேரத்திலே நம்ம சொந்த ஊரான மதுரை நோக்கி போனால் என்ன, பசியும் தாகமும் அதிகமாக எடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஆமா, சுற்றுமுற்றும் பார்க்கும் பொழுது எதிரில் ஒரு சத்திரம் தென்படுகிறது. இந்த சத்திரத்தை பார்த்தால் நாம் தங்கி ஓய்வெடுத்து செல்வதற்கு மிகவும் வசதியாகத்தான் இருக்கும். யாரோ ஒரு வந்து கொண்டிருக்கின்றார். அவனிடத்தில் நேரடியாக சந்தித்து நாம் தங்க வந்திருக்கின்ற விவரத்தை அவனிடத்தில் எடுத்து கூறினால்தான் நமக்கு வழி கிடைக்கும். பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு மேல சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு சுண்ணாம்பு அடிக்கிற சித்தாளு அந்த பொம்பளை நோட்டம் விட்டு இருக்கான். கால் தவறிச்சுன்னா என்ன வருது? அப்புறம் கடைசியில என்ன வருது? நம்ம பேர்ல வந்து முட்டும். யாரா விட்டா? இவன் தானே விட்டான். ஆனா ஆளுங்கப்பா வேலை செய்யறதுக்கு. ஆமா சரி இருக்கட்டும். நீ நேத்து வந்து தங்கினியல்ல? நேத்து வந்து தங்கினியல்ல? ஆமா. ஒரு ஆள் தங்க வந்தா 24 மணி நேரம் தான். ஆமா. புறப்படு நீ. நான் கிளம்பி புறப்பட்டுட்டே இருக்கணும். சரி. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். அண்ணே வணக்கண்ணே. உங்களை தான் பார்க்கணும்னு வந்தேன். ஐயா ரொம்ப குறையிறீங்க. இல்ல அண்ணே போதும். உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் வந்து ஒரு பெரிய வைர வியாபாரி. என் பெயர் மணிவண்ணன். வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு சொந்த ஊர் மதுரைக்கு போல வர்ற வழியில இருட்டாயிடுச்சு. இந்த சத்தத்தை பார்க்கும்போது இங்கே நான் தங்கி ஓய்வெடுத்து போலான்னு யோசனை. அதனால எனக்கு ஒரு தங்க வீடு கிடைக்குமா? தங்க வீடு அந்த காலத்துல ஐயா பழங்கஞ்சி மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார். பழம் தின்னியா? பழங்கஞ்சி மகாராஜா. ஆச்சா சரிங்க. அவரு படை தளங்களை எல்லாம் இந்த தளவாடங்கள்னு சொல்றாங்களே, இந்த வேலு வில்லு அம்பு கட்டி அது மாதிரி இருக்கிறது எல்லாம் பாதுகாப்பா வைக்கணும்னு கல்லு கட்டடமா கட்டின இது. இப்படிப்பட்ட சத்திரமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ராஜா காலம் எல்லாம் மாறி போய் மக்களாட்சி வந்துருச்சு. எல்லாரும் அங்கங்க இடிச்சாங்க. ஆனா கட்டடத்தை பார்த்து மன்னருக்கு இடிக்க மனசு வரல. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் போறவங்க வர்றவங்க ஒரு நாள் தங்கி ஓய்வு எடுத்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த சத்திரத்தை அப்படியே விட்டுருக்காங்க. அப்படிங்களா? வேற ஒண்ணுங்கய்யா, தங்கறதுக்காக தான் நான் தங்க வீடு கேட்டேன். நீ பொண்ணாக செய்யப்பட்ட தங்க வீடுன்னு நீங்க நினைச்சீங்க நமக்கு தெரியல. அதாவது தங்கறதுக்கு எனக்கு ஒரு அறை வேண்டும். சக்கரவர்த்தி மாதிரி இருக்கான். எந்த நாட்டு சக்கரவர்த்தி நான் இருந்தேன். பிச்சைக்காரங்கிட்ட அடி வாங்குறதுக்கு வந்துருக்கான். அரை அவ்வளவுதான் கொடுத்துட்டு போகுது. ஆமாயா. ஐயா நான் சொல்ல வந்தது இந்த அறை இல்ல. நான் தங்கி ஓய்வு ஒரு சிறந்த அறை வேண்டும். இதுல எத்தனை அறைகள் இருக்கு பாத்தீங்களா? மொத்தம் 50 அறை. 50 அறை. அதுல ஒரு அறை தான் நான் கேட்டேன். நீங்க இந்த அறையை கேக்குறீங்க. நான் ஒரு அறை வேணும்னு ஒண்ணு ஒரு விட ஏதோ வேண்டுதல் பொருள் இருக்கு. ஓஹோ அப்படியே. அதாவது ரூம் ரூம் ஓய்வு சிறந்த ஒரு ரூம் வேணும். அது ரூம் இருந்தா போதும். அதுக்காக தான் நான் உங்களை கேட்டேன். இருக்கு ஒரு ரூம் இருக்கு. சரிங்க. ஆனா ஒண்ணுப்பா. என்ன? நான் என்னைக்கு இங்க வந்து சத்திரக்காரனா வந்தனோ வந்தீங்களோ அன்னில இருந்து ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? ஓஹோ இருக்கும்ல. இவ்வளவு பெரிய சத்திரத்துக்கு கட்டேன் இல்லைன்னா எப்படி வந்து தங்கறவெல்லாம் நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றான். சரி. நானும் நம்பிதான் விடுறேன். சரி. போகும்போது பூட்டையும் சாமி அடிச்சு பூட்டு சாமி கூட எடுத்துட்டு போயிடாங்க. அதனால இப்பெல்லாம் நான் ஒரு புதுசா யார் வந்து தங்கறதா இருந்தாலும் 3 பத்திரம். பத்திரம் எழுதி தரணுமா? பத்திரம் எழுதி கையில போட்டு வெடிக்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட கண்ணை கவரக்கூடிய வண்ண சத்திரத்துல இப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள் இல்லைன்னா பொறுப்பு இல்லாம போயிடும். எதுவுமே ஒரு பிடிமானம் இல்லாம போயிடும். எதுக்குமே ஒரு நிர்வாகம் சரியா இருந்தா தான் செயல்பாடு நல்லா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பத்திரங்கள் என்னென்ன வரிசை சொல்லுங்க பாக்கலாம். முத பத்திரம் வாய் பத்திரம். நல்ல பல்லு விலைக்கு காலை மாலை 2 வேளை பல்லு விலைக்கு வாய் சுத்தமா வச்சிருக்கீங்க. சுத்தமா தான் வச்சிருக்கேன். இங்க 50 ரூம்
சரிங்க சரி. நல்லவனும் இருப்பான் ஆ. கெட்டவனும் இருப்பான் ஓஹோ. திருடனும் இருப்பான் ஐயோ. நீயோ வைர வியாபாரி ஆமா. ஆச்சா ஆமா. உங்ககிட்ட பொண்ணையும் பொருளையும் அடிக்கிறதுக்கு அது பேச்சு கொடுக்குற மாதிரி ஓ நல்ல மாதிரி கிட்ட வந்து பழகி பேசி பணத்தை அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. சண்டையா இழுத்து அடிக்கிற மாதிரி அடிதடி மாதிரி எல்லாம் வச்சு ஓஹோ. கிடைக்கிறதுல அப்படின்னு புடிங்கிட்டு போயிட்டா நாளை காலையில முன்னாலதாயா அதனால வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க, வம்பது தும்புக்கு போகாதீங்க. வாய் பத்திரம் சொல்றீங்க. வாய் பத்திரம். ஒன்னாவது பத்திரம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது பத்திரம் என்ன? ரொம்ப முக்கியமான பத்திரம். முக்கியமான பத்திரம் கை பத்திரம். கை. நீங்களே பாருங்க, நல்லா சோப்பட்டு கழுவிருக்கீங்க. அருமையான கையா இருப்பாரு. ஆமாப்பா. இந்த கையை கழுவுறத பத்தி சொல்லுவேன். சொல்லுங்க. நீயோ வைர வியாபாரிங்கிற ஆமா மதுரையை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிற ஆமா பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்து எத்தனை நாளும் ஆமாங்க ஐயா. ஆச்சா இது புழுக்க காலம். ஓஹோ உக்கர காலம். இங்க ஆம்பளைங்களும் தங்குறாங்க பொம்பளைங்களும் தங்குறாங்க. அது அதை சரி. திறந்து போட்டுட்டு தூங்கும். ஐயோ. கதவை சொல்லுங்க. நல்ல வேலை. நானும் ஆ. திறந்து அப்படி இருந்துச்சு ஓஹோ. மறந்து அப்படி கைய வச்சுட்டேன். எதுல? ஓஹோ. அதனால கை வச்சு எந்த ஒரு பொருளையும் நம்ம கை வச்சு மாட்டிக்காதீங்க. மாட்டிக்கூடாது. எங்க போனாலும் கை பத்திரம் வாய் பத்திரம் சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கைனால பத்திரம் வச்சுக்கிறீங்க. ரெண்டாவது பத்திரம். மூணாவது பத்திரம். ரெண்டு பத்திரம் முடிஞ்சு போச்சு. மூணாவது பத்திரம் முக்கியமான பத்திரம். முக்கியமான பத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா ஊன்னு சொல்லு. சொல்லுங்க. அப்புறம் நாளைக்கு வந்து என்ன அதை இது மாட்டி. ஐயோ இல்ல இல்ல. மூணாவது பத்திரம் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. பத்திரம் வாய் பத்திரம். வாய் பத்திரம். ரெண்டாவது பத்திரம் கை பத்திரம். கை பத்திரம். மூணாவது பத்திரம் ஆ. ஜாமா பத்திரம். ஐயையே. ஜாமா பத்திரம். ஆனா வைர வியாபாரிங்கிற வேற என்னமோ மூட்டையெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்க. ஓஹோ, இந்த நல்ல வேலையா போச்சு. நான் எங்கேயோ போயிட்டேன். கும்பட பொருளை ஆ. ஜாக்கிரதையா பார்த்து அதெல்லாம் காரணம் ஒண்ணு இதெல்லாம் காரணம் ஒண்ணு ஓஹோ. அப்படின்னு நம்மள கேட்கப்படாது. அப்படிங்களா? சரி. இந்த சத்திரத்துல யார் யாரெல்லாம் தங்கி இருக்கிறாங்க? நான் தங்கி ஓய்வு எடுப்பதற்கு எந்த அறை, எத்தனை எண் கொண்ட அறை? அதுக்கு தெளிவா சொல்லுங்க. நிறைய பேர் 50 பேர் தங்கியிருக்காங்க. ஆமா. முடியாது. ம். உனக்கு காலி இருக்கிற அந்த 49வது அறை ஆ. காலி ஆ. 50ல வந்து ஒரு கிழவி இருக்கா. என்னது? கிளவியா? போய் போய் நாங்களும் என்ன பண்ண பார்த்தேன். போய் போய் இப்படி இப்படி அழகான சத்தத்துல எவ்வளவு அம்சம் பொறுத்து சத்த கிளவியா போய் வச்சிருக்க. போய் என்ன நீ போய் சத்தத்தை வச்சிருக்கா? நான் வாயா போயங்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்க நீ? சத்தத்தை வச்சு பேசிட்டு இது விவரங்கள். கண்ட பக்கம் வெத்தலை வாக்க போட்டு எச்சி திருப்பி நான் அடிச்சிருப்பா. ஆனா நான் அடிச்சா நான் கழுவி விட்டு போறேன்யா. வாழ ஒரு கிளவியா? கிளவி இல்லப்பா. எச்சி துப்புற எச்சிய. சரி. அக்கா, அது நீ முன்னுக்கு வரக்கூடாது. அப்பாடா. நீ போய் ஒண்ணு கூட்டி போ. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நமக்கெல்லாம் அந்த வேலை. அதான பார்த்தேன். 49 காலி 50ல கிளவி. ம். ஆனா 48 இப்பதாயா ஆ. ஒரு 20-22 வயசு சரி. என்ன என்ன சொன்னீங்க? வயசு பொம்பளை. பொம்பளையா? இல்ல வயசு எத்தனை வயசு சொன்னீங்க? 20-22 அண்ணே, என்னண்ணே 20-28 வயசுன்னு சொல்றீங்க, தெளிவா சொல்லப்படாதா? என்ன நம்ம பார்த்தே வரேன். அப்பா, என்ன? நீ கைய ஒண்ணு பத்திரமா வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இல்லண்ணே, நீங்க இல்ல, கிளவில உண்டா, அந்த துப்பு துப்புனா 18க்கு மேல 24க்கு கீழே இடைப்பட்ட வயசு நடுவுல. இது பார்த்து வரேங்க. ஆயா, என்ன இது விட மாட்டேங்கிறீங்க, அது விட மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. பாப்பியா, ஆ, இப்பவே தெரியுது நீ காஞ்சி போய் வந்திருக்கிற கதை. நல்லா தெரிஞ்சிருச்சு. பாரு. ஐயா, சொல்லுங்க. நல்லது கெட்டது எல்லாம் ம், சொல்றேன். ம், அச்சா, ம். இது வந்து எல்லாரும் இருக்கிற அறைதான். சரி. அச்சா, ம். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வர்றாங்கல்ல, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய விஐபி வருவாங்க. நடுவுல பட்டாயச்சாலை இருக்குல்ல, ஆமா இருக்கு. அங்க ஆ. ராத்திரி 11 மணில இருந்து ஆ. 3 மணி வரைக்கும் 3 மணி நேரம். ஒரே டான்ஸ். ஓஹோ, இது இருக்கா? அது மட்டும் இல்லையா, ஆ. காசு இருந்தா எல்லாம் இருக்கு. இவ்வளவுதானே. பணம் கொடுத்தா சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, பணம் இருந்தால் சந்தோஷம் உண்டு. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆ. சரி. ஆ. இந்த சத்திரத்துக்கு எப்படி போகணும், எப்படி வரணும், எந்த வழியா போகணும்? நீ தங்குற அறை. ஆமா, என்னுடைய அறைக்கு நான் எந்த வழியா போகணும்? நேரா இடது பக்கம் போ. இதுல இந்த பக்கம் திரும்பி அப்படி போனோம்னா அங்க ஒரு கல்லு மேல விளக்கு எரியும். கல்லு மேலயா? ஆமாப்பா, அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான்ப்பா. ஆ. கல்லு மேல அதுல தான். மின் சர்வீஸ் எல்லாம் எப்படி அதுல போவாங்க? கரண்ட் இதெல்லாம் அப்படி எல்லாம் எப்படி அது கல்லு? அப்பெல்லாம் கரண்ட் கிடையாது. ம். இந்த கல்லு கட்டட கட்டும் போதெல்லாம் கல்லு, அது மேல விளக்கு. ஓஹோ. சாயந்தரம்னா ஒருத்தன் வந்து பத்த வைப்பான், ம். காலையிலனா ஒருத்தன் வந்து அடே அப்ப அப்ப பழமையிலும் புதுமை. ஆமா. ரொம்ப இனிமை. அந்த இடத்துல அந்த கல் விளக்கு தெரியுதா? ஆமா தெரியுது பாருங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த இடத்துல ஒரு அதத்தானே சொல்றீங்க. ஆமா. ஓஹோ, சரி சரி சரி. அங்க அங்க ஒரு முக்கு. முக்கு. அதுல ஒரு மொகனப்பா. ஒரு முடக்கு. முடக்கு போகுது அதுல. முக்குன்னா ஒத்துக்க மாட்டீங்க. இல்ல முக்குன்னு நான் எந்த முக்கு நினைச்சிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல.
அப்படியே வலது கை பக்கமா வா. வந்துட்டேன். அதே மாதிரி கல் விளக்கு இங்க ஒண்ணு இருக்கும். ஓஹோ, இங்க ஒரு கல் விளக்கு இருக்கு. ஆமா, ஓஹோ, அது ரெண்டாவது முக்கு. இங்க ஒரு முதல் முக்கு, இங்க ஒரு ரெண்டாவது முக்கு. அப்படியே அப்புறம்? வடக்கால அப்படியே வடக்கால திரும்பி போனீங்கன்னா வடக்கம் திரும்பணுமா? ஆமா, ஆ. முக்குதான். வலது கை பக்கம் ஆமா, திரும்பினா அங்க ஒரு முக்கு. அங்க மூணாவது முக்குல வந்துரும். ஐயோ, அதான் நானும் நினைச்சு வராமதான் கிடைச்சு ரொம்ப நாளா. ஆமா, சரி சரி பரவாயில்ல. அப்ப 3 முக்கு தாண்டி 4வது முக்கு போன சத்திரத்துக்கு போயிடலாம். ஆமா, போயிடலாமா? ரொம்ப சந்தோஷம். கண்ணை கவரக்கூடிய இந்த சத்திரத்துல ஏதேனும் நாட்டிய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் ஏதாவது இருக்குதா? எல்லாம் இருக்கு. அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா நீங்க? நீ என்ன வேணும்னு கேளு. துட்டு, என்ன ராசனே. அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் இருக்கு. பார்த்தா அப்படித்தான் தெரியுது உங்களை பார்த்தா. பரவாயில்ல, எவ்வளவு பணம் வேணும் செலவு பண்ணிடலாம். சரி சரி, ஆ. அதான் அப்ப எவ்வளவுன்னு நான் கேட்டு சொல்றேன். சரி. ஒரு 50 ரூபாய் கிடைக்குமா? பணமா? 50 ரூபாயா? என்ன ரொம்ப கீழே வந்து 50 ரூபாய் கேக்குறீங்க? ஆனா இது ஏன் செலவுக்கு ஒரு 7,000 8,000 இடம் வரும்ல. ஐயா, நான் ஏன் செலவுக்கு கேட்கிறேன். ஆமா, நீங்க செலவுக்கா? சரி, 50 ரூபாய் வேணுமா? சரி, அப்படிலாம் சரி. உங்களுக்கு போகும்போது சத்திரத்துட்டு போகும்போது மொத்தமா தந்துடுறேன். போகும்போது இல்ல இல்ல, சத்திரத்துட்டு போகும்போது உங்களுக்கு மொத்தமா தந்துடுறேன்னு சொல்லிட்டேன். ஒரு 10 ரூபாய் 10 ரூபாயா? இல்ல, என்னங்க? இதெல்லாம் கூட கேட்பாங்க. ஓ, இந்த மாதிரி பணம் கொடுன்னு கேட்பாங்க. ஜாக்கிரதை. ஏமாந்துறது யார்ட்டும் கொடுத்துறாதீங்கிறீங்க. உசாரா இருக்கியான்னு பார்த்தேன். நான் பார்த்தேன். ஏப்பா, என்ன பீடி கீடி கிடைக்கும். பீடியா? என்னது பீடி? 10 குடிப்பாங்க அந்த பீடியா? அதான், அதான். என்கிட்ட வந்து பீடியெல்லாம் கிடையாது. கணேசன் பீடி வேணா உங்களுக்கு தரோம். அப்படியா? அந்த விநாயகன் கணேசனுடைய பீடி. நீ சத்திரத்துக்கு வேணா நடுவுல போய் பாரு. ம். டான்ஸ் கீன்ஸ்லாம் நடக்கும். அப்படிங்களா? ஆடிக்க. ஐயா, ரொம்ப வெளிநாட்டுல இருந்து வந்ததுனால உடம்புலாம் ஒரே அசதியா களைப்பா இருக்கு. உடம்புலாம் ஒரே வலியா இருக்கு. எனக்கு குளிக்கிறது கொஞ்சம் வெந்நி கிடைக்குமா? 50 இல்ல. 10 இல்ல. இல்ல. ஒரு பீடி கூட இல்ல. இல்ல. இந்த துரைக்கு வெண்ணி வேணுமா? வெந்நி. போடா, ஆயா. என்ன ஒரு பெரியவர் மாதிரி நல்லா ஒரு உதவி செய்யணும்னு பார்த்தா ரொம்ப வந்ததையும் எழுதி கோச்சிட்டு போறாரு. யார் அது? மிக சிறப்பு வாய்ந்த சட்டம். பாருங்க பாருங்க, என்னத்தை பறிகொடுத்தது போல தோன்றுகிறது. மனசு கேட்கல. மனசு கேட்கல. காஞ்சி வந்திருக்க கருவாடா. ஐயா தெரியும், எப்படி இருந்தாலும் என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான். அம்மா. சாரு, ஆளை காட்டிட்ட. என்ன அளவுக்கு நீ அவரு கூட வச்சுக்கிறியோ? யாரு அவரை நான் வச்சுக்கிறது? இல்லம்மா, அந்த டான்ஸ் லைக் 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 பண்ணும் பண்ணிட்டேன் கொட்டிடுவாரு. என்ன எல்லாம் வயிறா கொட்டவே வலிக்குது. கொட்டுது. ஆமா. ஹலோ, ஹலோ ஹாய், ஹாய் how are you? நான் புறப்பட்டேன். நீ பேசியா அவசரம் வரும்ல. விடிய விடிய நீயே பேசியா Hello, ஹலோ how are you? how are you? What's your name? சொன்னாதான் ஆரம்பிப்பீங்களா? ஆ. இல்ல நான் ஆரம்பிக்க மாட்டேன். நாட்டிய தாரகை. இந்த நாட்டிய தாரகை ஆட வேண்டுமானால் இந்த வைரவாரி மணிவண்ணன் பாட வேண்டும். ஆமா இவ்வளவுதானே? அப்படியாகட்டும். வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் செந்துராவே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் செந்துராவே. மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா, ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் செந்துராவே. Tagad mita kacuna, tagad mita kacuna, tagad mita kacuna. இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பேவா. இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பேவா. இனில உன்னையே என்றும் மன்னாடுதே.
சிந்தனை விருந்தாகி ஜீவிக கனவாகி சிந்தனை விருந்தாகி ஜீவிக கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே சிந்தனை விருந்தாகி ஜீவிக கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே மந்திர கண்ணாலே மந்திர மலை வீசும் மந்திர கண்ணாலே மந்திர மலை வீசும் சுந்தர மணிலே உண்மை காணவா என்றிரவில்லையே தந்திர மொழியே என்றிரவில்லையே தந்திர மொழியே இடிலும் உண்டையே என் மனம் நானே மிகவும் அற்புதமான நாட்டியம். ஆனால் கலை நிகழ்ச்சிக்கும் இசைக்கும் மயங்காதோர் உண்டா? இசை கேட்டால் புவி அசைந்து ஆடும் என்று சொல்லியிருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவனை பார்க்க பார்க்க இவனுடைய நடனத்தை கண்டு கழிக்க மீண்டும் ஏன் 2 கண்கள் போதவில்லையே என்று பிரித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் 1000 கண்கள் வேண்டும். எப்படி என்றால் விண்மீன்கள் கண்ணுறங்க வெள்ளி நிலா தாளாட்ட உன்மடியில் நான் தூங்கவா உயிர் ஓவியத்தை நான் காணவா விண்மீன்கள் கண்ணுறங்க வெள்ளி நிலா தாளாட்ட உன்மடியில் நான் தூங்கவா உயிர் ஓவியத்தை நான் காணவா விண்மீன்கள் கண்ணுறங்க வெள்ளி நிலா தாளாட்ட உன்மடியில் நான் தூங்கவா உயிர் ஓவியத்தை நான் காணவா காற்றோடு கலந்த மனம் காற்றுக்கது சொந்தமில்லை காற்றோடு கலந்த மனம் காற்றுக்கது சொந்தமில்லை காற்றுக்கது சொந்தமில்லை விண்மீன்கள் கண்ணுறங்க வெள்ளி நிலா மடியில் நான் தூங்கவா உயிர் ஓவியத்தை நான் காணவா நிம்மையிலே முத்து உண்டு சிப்பிக்கது சொந்தமில்லை நிம்மையிலே முத்து உண்டு சிப்பிக்கது சொந்தமில்லை சிப்பிக்கது சொந்தமில்லை விண்மீன்கள் கண்ணுறங்க வெள்ளி நிலா தாளாட்ட மடியில் நான் தூங்கவா உயிர் ஓவியத்தை நான் காணவா இவ்வுலகம் நமக்கு உண்டு அவ்வுலகம் நமக்கு இல்லை
உலகம் நமக்குள்ளே. விண்மீன்கள் கண்ணுறங்கும் வெள்ளி நிலாதான் மடியில் நான் தூங்கவா? உயிர் ஓவியத்தை நான் காணவா? உயிர் ஓவியத்தை நான் காணவா? அருமை அருமை அருமை. மீண்டும் தேவைப்படும் நேரத்திலே ஐயா அவர்களிடத்தை எடுத்து சொல்லி மேற்கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த சத்திரத்துக்கு சென்று நமது அறை கொடுக்கப்பட்ட அறையை தேடி செல்கின்றேன். இப்பொழுது செல்கின்றேன்.